ஹலோ வீவர்ஸ், கிட்டத்தட்ட 100 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த புரட்டாசி மாதத்துல சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக பல எதிர்பார்க்காத திருப்பங்களை கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி சந்திக்க போறாங்க என்று சொல்லலாங்க. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்களானது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. சில நேரங்கள்ல அது நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய வகையிலையும் இருக்கலாம், சில நேரங்கள்ல நமக்கு கெடுதலை செய்யக்கூடிய வகையிலையும் இருக்கலாங்க. அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு தொழில் ரீதியாக நஷ்டத்தை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா தொழில் ரீதியாக நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பதோடு பெரிதளவுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணாம செய்கின்ற வேலையவே கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வருவோங்க. இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்குங்க. அதே நேரம் இந்த மாதம் உங்களுக்கு பர்டிகுலரா தொழில நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்துல நாம இந்த மாதம் பாத்தீங்கன்னா மற்ற மாதத்தை காட்டிலுமே இன்னுமே அதிகப்படியான நம்முடைய முழு முதற் முயற்சியை போட்டு ஒவ்வொரு வேலைகளையுமே பாத்தீங்கன்னா தெளிவாக நம்ம செய்து கொண்டு வருவோங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா லாபத்தை இன்னுமே நம்ம அதிகப்படியாக பெற்றுக்கொள்ளலாம். 2 மாதம் நம்ம சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ஒரே மாதத்தில் எளிமையாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதித்து விடலாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்புகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜஸ்ட் நமக்கு நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதா, எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தால் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற இந்த பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம செயல்பட்டுட்டு வந்தாவே போதுங்க. நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நம்ம சுமூகமாக அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தி செல்லலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கி மன தெளிவானது உண்டாகி உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வெளிப்பட்டு அதன் மூலமாக எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 17/9/2024 அன்று புரட்டாசி மாதமானது பிறக்க போகிறது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 16/10/2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்க போகிறது. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிடத்தின் மூலமாகவும் கணிக்கப்பட்டு இருக்குங்க. கடகராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது சுமாரான பலன்களை தரக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு இருக்க போகுது என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதாவது உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலையில சில தடைகளை எதிர்கொள்ளலாம் என்பதால கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துட்டு வாங்க. இதற்கு உங்களுடைய சக ஊழியர்களுடைய அணுகுமுறை மற்றும் அவர்களுடைய உணர்வுகளானது மிக முக்கியமானதாக இருக்க கொடுங்க. எனவே சில இடங்கள்ல நீங்களுமே விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. அப்போதுதான் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதன் மூலமாக வேலையில ஏற்பட்ட தடங்களை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். மேலும் பாத்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு எதிராக சென்று உங்களை தொந்தரவு செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கலாம் என்பதால சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தேவையில்லாம அவங்க கிட்ட நீங்க வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாங்க. ஏன்னா இப்போது நமக்கே பாத்தீங்கன்னா நேரம் சரியில்லை. ஸோ இந்த நேரத்துல அவங்க கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணி அவங்க கிட்ட சண்டையை வளர்த்துக்கிட்டு வந்தோம்னா தொழிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்தவித ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத சில பிரச்சனைகளை தான் அவங்க நமக்கு ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ இது மாதிரியான எந்தவித சிக்கல்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கோங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து போயிடுங்க. தேவையில்லாமல் அவங்க கிட்ட எந்தவித வாக்குவாதத்தையும் செய்ய வேண்டாங்க. அதன் மூலமாக நமக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். ஸோ பிரச்சனைகள்
வராமல் இருப்பதற்கு சில இடங்கள்ல இப்படி விட்டு கொடுத்து போயிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல மற்றும் சிறந்த செயல்திறன் காரணமாக உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்குங்க. எப்போதுமே நாம நல்லது செஞ்சோம்னா நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க. சில இடங்கள்ல நீங்க சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக அவங்க மூலியமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு நன்மதிப்பை பார்த்தீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கான ஒரு முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்குங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் போன்ற சில நல்லவைகளும் பார்த்தீங்கன்னா நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் என்பதால வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக முதலீடு செய்ய வேண்டாம். எப்போதுமே எப்படி செய்வீங்களோ அதையே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஜாஸ்திப்படுத்துங்க. ஒரேடியாக அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்பட்டால் சமாளிப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமாகிவிடும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படுங்க. மேலும் நீங்கள் சில முடிவுகள் தவறானவை என்று நிரூபணமாகலாம். அது உங்களுக்கு சிக்கலை தருங்க. ஆனாலுமே சில பழைய முடிவுகள் திடீரென்று உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையிலையும் இருக்கலாங்க. சில நேரங்களில் தப்பாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது சரியாகவும் மாறலாங்க. ஸோ இது மாதிரியான கலவையான விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. நிதி ரீதியாக கடகராசி நேயர்களுக்கு செலவுகளானது ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆனாலுமே உங்களுடைய வருமானத்திலையும் நல்ல ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. மேலும் கடகராசி நேயர்கள் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்க கொடுங்க. இருப்பினுமே உடன் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு சந்திக்க நேரிடும் என்பதால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. இந்த நேரத்துல காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்குங்க. காதல் மலர்ந்து செழிக்கக்கூடிய வகையில உங்களுடைய காதல் வாழ்க்கையானது சிறப்பாக அமைய போகிறது. ஸோ கடகராசி நேயர்கள் யாராவது ஒன் சைடா லவ் பண்றீங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய விருப்பத்தை சொல்லலாங்க. டபுள் சைடா மாறுவதற்கான வாய்ப்புகளானது ஜாஸ்தியாகவே இருக்குங்க. அதே போல காதலிக்கக்கூடியவர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வானது நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகப்படியான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய உறவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. அதற்கு இப்போது நேரகாலமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ அது தொடர்பான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கு, நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய திருமணத்தை பற்றி உங்களுடைய வீடுகளில் சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இறுதியில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா முன்னின்று கல்யாணத்தை நடத்தி வைப்பார்கள். அந்த அளவிற்கு கடகராசி நேயர்களுக்கு இந்த காதல் விஷயங்களில் இப்போது கொஞ்சம் உங்களுக்கு நிலைமையானது சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் திருமண வாழ்க்கை வாழக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு தங்களுடைய மாமியார் காரணமாக சில பதற்றத்தை நீங்க உணரலாங்க. மாமியாருக்கும் உங்களுக்கும் இடையே சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போயிடுங்க. நம்முடைய மாமியார் தானே, நம்முடைய அம்மாவா இருந்தா நம்ம இந்த இடத்துல இவ்வளவு பேச மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரியான சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. சரி அவங்க நம்மளை விட வயசுல பெரியவங்க தானே அப்படின்னு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போங்க. இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய மாமியாருக்கும் இடையே ஏற்படக்கூடிய தகராறுகள் வராமலும் நீங்க பார்த்து கொள்ளலாம். மேலும் பாத்தீங்கன்னா உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துவது, எந்த ஒரு பிரச்சனையும் புறக்கணிப்பதை தவிர்ப்பது அவசியமாகும். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒரு புரட்டாசி மாதமானது சாதகமாக இருக்க கொடுங்க. வெளிநாட்டுல படிப்பிலையும் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாட்களாகவே வெளிநாட்டிற்கு சென்று படிக்கணும், இல்லைனா எனக்கு வேலை வாய்ப்பு அங்கே வேணும் அப்படின்ட்டு ரொம்ப நாட்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது விசா, பாஸ்புக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகுங்க. அது தொடர்பான உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய வகையிலையும் இப்போது வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. சில இடங்களில் நல்லதும் சில இடங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகளில் தான் கடகராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவங்க செயல்பட போகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தோறும் சிவபெருமான வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதே போல் சந்திர பகவானையும் வழிபாடு செய்துக்கோங்க. இதனால் மனக்குழப்பங்கள் தீர்ந்து ஒரு மன தெளிவானது உண்டாகுங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியானது கிடைக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.